குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு சகோதரன் கார்டன் மோசஸ் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட கடுவார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. உங்கள் தொழில் இந்த நாளிலிருந்து வாய்ப்பதாக. உங்கள் வியாபாரம் இந்த நாளிலிருந்து உயர்த்தப்படுவதாக. உங்கள் வேலையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் நீங்கள் மேன்மை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. உங்க ஆண்டவர் உங்களை ப்ரமோட் பண்ணுவாராக. உங்களுக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்டை தேவன் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷம். உண்மைதான், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். ஆனாலும் கூட நம் ஆண்டவர் நம்முடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நமக்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிற வசனங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆகவே இந்த ஜெப நேரத்தில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசியுங்கள். அப்பொழுது இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கிறபடியினால் நீங்கள் செய்வதை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை சரியாய் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவருடைய முதல் பலன் தேவனுக்குரியது. அவருடைய முதல் பலனால் தேவனை கனப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய காணிக்கையை தேவனுக்கு செலுத்தி விடுங்கள். அநேகர் ஆரம்ப நாட்களில் செலுத்துவார்கள். அதற்கு பிறகு சம்பளம் உயர உயர ஆண்டவர் கொடுப்பதற்கு மனம் வராது. இல்லை பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையா இருந்தால்தான் அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரியாய் வைப்பார். மூன்றாவது, ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற அந்த வேலை, அந்த தொழில், அந்த வியாபாரத்திலே உண்மையாய் இருங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் ஒரு நாளும் தோல்வியை பார்க்கவே மாட்டான். ஒரு நாளும் அவன் நஷ்டத்தை பார்க்கவே மாட்டான். கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆகவே உண்மையாயிருங்கள். உங்கள் சம்பாத்தியத்திலே உண்மையாயிருங்கள். உங்கள் தொழில் வியாபாரத்திலே தேவனுக்கு பயந்து உண்மையாயிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உண்மையாயிருந்த தானியேல், அடிமையாய் கடந்த தானியேலை தூக்கி பிரதானிகளாய் கர்த்தர் உயர்த்தவில்லையா? உண்மையாயிருந்த யோசேப்பை தூக்கி பார்வோனுக்கு அதிகாரியாய், பார்வோனுக்கு தேவனாய் கர்த்தர் உயர்த்தவில்லையா? உண்மையாயிருந்த தாவீதை என் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர வைக்கவில்லையா? அதே ஆண்டவர் உண்மையாயிருக்கிற உங்களையும் உயர்த்தி கனப்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் உயர்த்த விரும்புகிற தேவனே, கீழாகாமல் மேலவா என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை கீழாய் போயிருக்கலாம், வியாபாரம் கீழாய் போயிருக்கலாம், தொழில் கீழாய் போயிருக்கலாம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உடைய வேதத்திற்கு ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை சரியான விதத்திலே கொடுத்துமே கனப்படுத்தி தகப்பனே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தில் உண்மையாயிருந்து உயர்வை காண்பார்களாக, மேன்மையை காண்பார்களாக.
நீர் உயர்த்தினால் ஒருவராலும் எங்களை கீழே தள்ளவே முடியாது. நீர் உயர்த்தினால் உயர்த்தினதுதான் ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதமான உயர்வு. உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்தும். வேலையில உயர்ந்த அடைக்கலத்தில் பிள்ளைகள் இருப்பார்களா? அதற்காக எடுக்கிற முயற்சிகளை தேவன் ஆசீர்வதி. எடுக்கிற படிப்பை தேவன் ஆசீர்வதிங்க. ப்ரமோஷனை கொடுங்க ஆண்டவரே, இன்கிரிமெண்டை கொடுங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் பிள்ளைகளை வைத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக மொத்த நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.